ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு நான்வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். நான் பிகினிங்கில் எப்படி இந்த பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அரிசி உடையாமல் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் இந்த மாதிரி 1/2 kg சிக்கன் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் பேக் பதிலாக இப்போ எங்கே போனாலும் பாத்திரத்தில் வாங்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட் நம்ம வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை நல்லா கழுவிக்கலாம். பெரட்டி அப்படியே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துறது அந்த சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் எல்லாம் கில் பண்ணுறதுக்கு தான். வினிகர் கூட இதில் சேர்த்து நம்ம பெரட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்து பெரட்டி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி பொருட்களுக்கு லெமன் ஜூஸோ வினிகரோ மஞ்சத்தூளோடு சேர்த்து நீங்கள் கலந்து வச்சு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஏன்னா முக்கியமாக இந்த சதை, அதாவது ஃப்ளஷ் இருக்குது இல்லைங்களா, இதுலையெல்லாம் ஈஸியாக மைக்ரோப்ஸ் தாக்கும். அதனால் நம்ம மஞ்சத்தூள் ப்ளஸ் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கலந்து வச்சு கழுவும் போது அந்த எப்பயுமே ஃபுட் பாய்சன் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் ஷாப்லையெல்லாம் நம்ம சாப்பிடும்போது சில டைம் ஃபுட் பாய்சன் ஆகுது. ஆனால் வீட்டில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அது ஃபுட் பாய்சன் ஆகாது. 2-3 தடவை நல்லா கழுவிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும், கவிச்சி வாடையும் அடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுட்டு எலும்பு இருக்க பீசஸ் எல்லாமே பிரியாணிக்கும், சதை இருக்க பீசஸ் எல்லாமே சில்லி ஃப்ரைக்கும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி சிம்பிளாக நான் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்ட மெத்தடு தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம ஃப்ரைக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், லெமன் புழிஞ்சு இதையும் பெரட்டி வச்சுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு பெரட்டி வச்சிட்டோம்னா இதுவும் நல்லா ஃப்ரைக்கு ஊறிடும். எடுத்ததுமே ஃப்ரைக்கு பெரட்டி வச்சிட்டோம்னா நம்ம கடைசியாக இது செய்யும் போது நல்லா ஊறி உப்பெல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸோட 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்கள்கிட்ட சீரக பவுடர் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்தலாம். லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். இது கூடவே நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த போகிறோம். நம்ம கலந்துருக்க இந்த லெமன், தயிர், சீரகம் பொடி ப்ளஸ் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே நல்லா ஊறிடும். நல்லா ஊறும் போது நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகிடும், டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். இப்போ தான் இஞ்சி பூண்டு விழுது கடைசியாக சேர்த்து பெரட்டணும். பெரட்டி அப்படியே வச்சு இப்போ பிரியாணி அரிசி சீரக சம்பா இருக்குது இல்லைங்களா, அது 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் கழுவி வச்சுக்கிறேன். ஊற வைக்கக்கூடாது, ஊற வச்சிங்கன்னா அது குழஞ்சிடும். இந்த டம்ளரில் எடுத்துக்கணும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நைஸாக அரைச்சிக்கலாம். இதுதான் டேஸ்ட்டே. இப்போ குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி தாளிப்புன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த பேக்கெட்டில் இருக்க இந்த மாதிரி ஜாதி பத்திரி, கூடவே பிரிஞ்சி இலை, ஒரு 5 கிராம்பு, சின்னதாக ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்திக்கலாம். அந்த ரோஜா மொட்டு இருக்குது இல்லைங்களா, அது, கடல் பாசி, கூடவே மராட்டி மொக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக அன்னாச்சி பூவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம வணக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சமாக சேர்த்துனா நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாயும், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை கழுவி எடுத்து வச்சதையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சமாக உப்பும் போட்டு வணக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வணங்கும். நம்ம எடுத்ததும் நிறைய எண்ணெய் சேர்த்துறதை விட இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எண்ணெய் சேர்த்துனோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஸ்பைசஸோட காரமும் தெரியாது. எப்பவுமே புதினா இலையும் கொத்தமல்லியும் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்திருக்கோம்.
இல்லைன்னா பச்சை வாசம் வந்து போகாது, பிரியாணி டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது. இப்போ இஞ்சி பூண்டு போட்டதும் அதையும் ஓரளவுக்கு கலந்து நல்லா வணக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கணும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து நான் செய்ய பழகின ஒரு பிரியாணி ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்தியாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயும் துளி உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து வணக்கணும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பிரியாணி மாஸ்டர்கிட்ட இருந்து அவங்க கேட்டு அவங்க நல்லா சமைப்பாங்க. அவங்க சொன்ன ரெசிபி தான். இந்த மாதிரி தான் நான் செய்ய பழகினேன். இதுக்கப்புறம் நிறைய டைப்பில் செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைப் தான். எப்பயுமே இந்த வெயில் காலத்துக்கு சின்ன வெங்காயம், கசகசா ப்ளஸ் நல்லெண்ணெய் எல்லாமே நல்லது தான். 2 தக்காளியை விதையை எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திக்கிறேன். இந்த தக்காளிக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பும் அரை ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து வணக்கணும். ஸோ நம்ம சேர்த்துற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்து வணக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வணங்கியாச்சு. அடிப்பிடிக்கல பாருங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆயில் விடுறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுறணும். நல்லா அடியில் வந்து இந்த மசாலாலாம் ஒட்டாத மாதிரி கலந்து விடணும். ஏன்னா நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்திருக்கோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் பீசஸை போடணும். சிக்கன் பீஸ் போட்டு நம்ம கலந்து நல்லா ஃப்ரை பண்ணும் போதே கலரும் மாறிடும். அந்த பச்சை வாசமும் வந்து டோட்டலாக வந்து போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிம்மில் வச்சு பண்ணணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக அந்த ரா ஸ்மெல் போகும். இப்போ சிம்மில் வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா அந்த சிக்கன்லேயும் வந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். கம்ப்ளீட்டாக அதிலிருந்து வந்து அந்த எசன்ஸும் நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைசஸோட எசன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆயில் சேர்த்து நல்லா வணக்கினா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த பிரியாணி அரிசியை இது மசாலாவோடு சேர்த்திடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி. அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்த போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம சேர்த்திருக்க அந்த மசாலா தக்காளி எல்லாமே சேர்ந்து அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் கணக்கு எடுத்துக்க போகிறேன். அரிசியோட அளவையும் உங்கள் தண்ணியோட அளவையும் உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரிசியை வந்து லைட்டாக ஒரு கலக்கி விட்டுறணும். ரொம்ப வந்து போட்டு கிண்டினோம்னா அரிசி உடஞ்சிடும். இந்த மசாலாவோட கலங்கிறதுக்காக ஒரு கலக்கி விட்டாச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த அரிசியை வந்து கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து கூட இதில் சேர்த்தலாம். அப்போ அரிசி உடையாமல் இருக்கும். 4 டம்ளர் தண்ணி விட்டு அதையும் கலந்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே தாளிப்புக்கு போட்டோம் இல்லையா, அந்த பொருளெல்லாம் வந்து சேர்த்தி அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே ஒரே ஒரு பட்டை, ப்ளஸ் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஒன்று வந்து போடுறேன். 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் பொடியாக அரைச்சிட்டு நம்ம இந்த தண்ணி கொதிக்கும் போது நைஸாக பொடியாக அரைச்ச அந்த பொடியை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்தி அதையும் லைட்டாக கலந்து விட்டுடலாம். எப்பயுமே பிரியாணி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணணும். ஏன்னா மூடி வைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்ததுமே டோட்டலாக கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நல்லா கலந்து அப்படியே குக்கரில் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா ரொம்ப நல்லா பூவாக உதிரியாக உடையாமல் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் 2 விசில் 3 விசில்னு விட்டிங்கன்னா அது வந்து களி மாதிரி ஆகிடும். அதனால் நல்ல தண்ணி கொதித்ததும் போட்டு அரிசியை கலந்து உப்பு செக் பண்ணி நெய் விட்டு அதை மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். அப்படி உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு விசில் விட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வெந்தெடுக்கும். ஏன்னா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணனால ஈஸியாக குக் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம முதல்லே அதை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். தக்காளி அந்த மசாலாவோடு சேர்ந்து அது லைட்டாக குக் ஆகிடுக்கும். இப்போ ஃப்ரைக்கு தேவையான அந்த சிக்கனை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நான் பெரட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து மைதாவோ ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே வந்து நான் சேர்த்தலை. தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவு கூட போட்டு சேர்த்திக்கலாம்.
ஒரு செட்டு வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆனதும் அடுத்த செட்டு வந்து போட்டு இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம். பொதுவாக நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்தி பண்ணுறதை விட இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆர்டிஃபிஷியல் கலர் ப்ளஸ் மைதா இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முழுசாக வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் மேக்ஸிமம் அதை முடிஞ்ச வரை தவிர்க்கிறது நிச்சயமாக நம்மளால் முடியும். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அதையை. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செட்டாக வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த செட்டோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டேன். இந்த ஆயிலை திரும்ப யூஸ் பண்ணாமல் இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்போ குலையாமல் நல்லா பூ மாதிரி இருக்க அந்த பிரியாணி அடியில் பார்த்திங்கன்னா தெரியும், துளி கூட அடி பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம மசாலா வணக்குனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவை கலந்து விட்டுட்டோம். அது கூட இதுக்கு ஒரு ரீசன் தான். பூவாகவும் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இப்படி நீங்கள் லைட்டாக தட்டுனீங்கன்னா அந்த அரிசி வந்து லைட்டாக ஆடும், சாதமெல்லாம் ஆடும், அப்பயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக போட்ட அந்த செட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரையையும் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கிறேன். நல்ல மைல்டாக ரொம்ப அரோமேட்டிக்காக ஹோல் ஸ்பைசஸோடு நம்ம பிரியாணியும் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வித்தியாசமாக என்ன ட்ரை பண்ணியிருக்கேங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ட்ரை பண்ணி உங்கள் சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ